ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்களோட தோட்டத்தில் தான் நிறைய பேர் ஜாதிக்காய் தோட்டம் எப்படி இருக்குன்னு காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக காமிக்க போகிறேன். அந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நம்மளோட தோட்டத்திலேருந்தே பறித்த ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, மிளகு, என்ன மிளகுனா பெப்பர், இது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். கேரளாவிலேருந்து இந்த வீடியோ. நம்ம தமிழ்நாட்டில் நான் ஜாதிக்காய் மரம் பார்த்ததில் நிறைய பேர் ஜாதிக்காய்னா என்னன்னு கேட்குறீங்க. இது நம்மளோட ஸ்பைசஸ்லலாம் ஆட் பண்ணுறது. பிரியாணியில் எல்லா வகையான பிரியாணிலேயும் இந்த ஸ்பைசஸ் இருக்கும். ஜாதிக்காய், ஜாதிபத்திரி இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட வயிற்றில் இருக்கிற ஏதாவது நமக்கு ஒரு அசௌகரியமாக இருக்குது, நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு நம்மளோட ஸ்டொமக் அப்செட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஜாதிக்காய், ஜாதிபத்திரி சாப்பிட்டோன்னா இதோட மெஷர்மெண்ட் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 2 பிஞ்சு தான் சாப்பிடணும். அந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம சாப்பிடும்போது நம்மளோட உடம்பு ரொம்ப நம்மளோட வயிற்றில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும். இதுதான் தோட்டம். இந்த தோட்டத்தில் ஒரு மஞ்சள் கலர் இந்த மாதிரி ஒரு கொய்யாக்காய் மாதிரி வச்சுக்கலாம், ஒரு லெமன் மாதிரி வச்சுக்கலாம். லெமனோட பெரிய சைஸாக இருக்கும் ஃபுல்லாகவே. இங்கே வந்தால் எனக்கு ஒரு மைண்டு ரிலாக்ஸ் என்னென்னா, அப்படியே இதோட அரோமா, அந்த ஜாதிக்காவோட அந்த ஜாதி மரத்தோட அந்த இலையிலே அரோமா நமக்கு நல்லா ஃபீல் ஆகும். அந்த ஜாதிக்காவோட மரத்தோட அந்த இலையை வச்சு மோந்து பார்த்தாலே அந்த ஜாதிக்காவோட மனம் வரும். எனக்கு ஜாதிக்காவோட மனம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சொல்கிறது, நிறைய நம்ம சாப்பிட முடியாது. ஆனாலும் இதோட அரோமா இருக்கும்போது நம்மளோட மைண்ட் நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். நமக்கு மைண்ட் ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னா இந்த தோட்டத்துக்கு நம்ம போனோன்னா நம்மளோட மைண்டு ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகிடும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இடையில சும்மா இருக்கும்போதெல்லாம் நான் ஓடி போய் பார்க்கும்போது நமக்கு, ஏன்னா நம்ம பார்த்ததே கிடையாது, நமக்கு கிடைக்காதது எப்போதும் கிடச்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அங்கேயே போயிருப்போம். அந்த மாதிரி இந்த ஜாதிக்காய் மரம் நான் பார்த்ததும் கிடையாது. ஜாதிக்காய் தெரியும், பேர் தெரியும். அந்த ஐட்டம் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். பட் போனதே இல்லை. இந்த மாதிரி மரத்துக்கடியில் போய் நின்று அவ்வளோ ஒரு 10, 60, 70 மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 70 மரத்துக்கும் நம்ம போகும்போது நமக்கு மைண்ட் அப்படியே அந்த அரோமா ஃபுல்லாகவே கிடைக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி தான் இருக்கும் நார்மலாக. நம்மளோட தமிழ்நாட்டிலையும் வருங்க இந்த செடி. இந்த இது நம்ம மரம் வச்சோன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலையும் வரும். யாருக்காவது இந்த செடி வேணும்னா சொல்லுங்கள், நான் அனுப்பித்தரேன். அண்ட் அதோட ஷிப்பிங் சார்ஜு தான் நமக்கு இப்போ ஷிப்பிங் பண்ணுறது தான் பெரிய விஷயமாகவே இருக்குது. ஷிப்பிங் பண்ணும்போது என்னென்னா அதோட காஸ்ட்டே நமக்கு டபுள் ஆகிடுது. ஒரு ப்ராடக்ட்டு 100 ரூபான்னா ஷிப்பிங் சார்ஜே 100 ரூபா வந்துடுது. அப்போ நமக்கு டபுள் சார்ஜ் ஆகிடுது. அதனால தான் நிறைய விஷயங்கள் நான் அனுப்பி கொடுக்காமே இருக்கேன். இங்கே நம்ம கேரளாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம தோட்டத்தில் கொஞ்சமாக முருங்கைக்கீரை இருந்தது, அதையும் பறிச்சுட்டு எனக்கு முருங்கைக்கீரையோட அரோமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முருங்கைக்கீரைனா உசுறு. அந்த அளவுக்கு எனக்கு நான்வெஜ்ஜை விட, எனக்கு பிடிச்ச பலகாரங்களை விட எனக்கு முருங்கைக்கீரை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நான் முருங்கைக்கீரைக்கு அடிக்ட்டு. டெய்லி கொடுத்தா, டெய்லி பொரியல் பண்ணால், டெய்லி சாம்பார் வச்சா, டெய்லி தண்ணி சாறுன்னு சொல்லுவாங்க, அது வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு தர தான் ஆள் இல்லை, நம்மளே செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு பிடிக்காமல் இருக்குது. இவ்வளோ ஒரு நாளைக்கு நமக்கு நம்மளோட தோட்டத்துலேருந்து கிடைக்கிற ஜாதிக்காய், ஜாதிபத்திரி இவ்வளோ இருக்கும். மேக்ஸிமம் 2 கிலோ அளவுக்கு கிடைக்கும். இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால இவ்வளோ கிடைக்கும். இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் நமக்கு 4 கிலோ 5 கிலோ அந்த அளவுக்கு கிடைக்கும். இது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கலாம். 1, 2 வேணும்னா. இதிலே நம்ம ஃபேஸ் பேக்காக போட்டோன்னா நம்மளோட ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸு, ஸ்கார்ஸு, இந்த பிக்மெண்டேஷன் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். நம்ம முகத்தில் இருக்கிற முகப்பருக்கள், அந்த பருக்கள் தழும்பு கூட சரியாயிடும். நீங்கள் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுமே. அந்த நட்மக்குன்னு அடிச்சிங்கனாலே போதும், அவ்வளோ ஃபேஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னராகவும் நம்ம எடுத்துக்கும் போது ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் அவுட்ரு ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஃபேஸ் நல்லாவே ஃப்ளாலெஸ்ஸாக கிளியர் ஆகும். எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நான் இந்த மாதிரி இப்போ பேக்கிங்கோட ப்ரொசீஜர் மாற்றிட்டேன். முன்னாடி பேக்கிங் ஒரு ஜிப்லாக் கவரில் பண்ணி கொடுத்தேன். இப்போ நம்ம ஃபுட் பேக்கிங் கவரில் எடுத்துகிட்டு அதை 3-4 லேயர் கவரில் ஆக்கிட்டு தான் கொடுக்குறேன். ஏன்னா கொரியர் அனுப்பும்போது நிறைய ஜிப்லாக் ஓப்பன் ஆகிடுது. ஜிப் ஓப்பன் ஆகிடுச்சின்னா நமக்கு ப்ராடக்ட் வெளியில் வந்துடுது. அதனால் நான் இப்போ 2-3 கவர், ஒரு கவர் பேக் பண்ணி சீல் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு கவரில் அதையே எடுத்து வச்சு
நான் மறுபடியும் சீல் பண்ணிவிட்டு 3வது கவரில் நான் வச்சு தான் இப்போ வந்து நான் கொரியர் கொடுத்துட்ருக்கேன். அதனால் நிறைய பேர் இப்போ யாருமே கம்ப்ளைண்ட் வரல. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும், இல்லை உங்களோட ஏரியாவில் வேணும், இல்லை நீங்கள் வந்து ஒரு பிரியாணி கடை வச்சுருக்கீங்க, இல்லை ஸ்பைசஸ்லாம் ரெடி பண்ணி கடைக்கு கொடுக்குறீங்க, உங்களுக்கு வந்து மிளகு வேணும், இல்லை வந்துட்டு ஜாதி பத்திரி ஜாதிக்காய் வேணும், பே லீஃப் வேணும், நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினீங்களோ அதுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாக வந்து பே லீஃப் கொடுக்குறோம். ஏன்னா அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதே இல்லை, அது நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் பேக்கிங்கோட ப்ரொசீஜர் மாற்றியாச்சு. எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக குவான்டிட்டியாக நாங்கள் வந்து பேக்கிங் கவர் சேஞ்ச் பண்ணாலும் குவாலிட்டிலையும் குவான்டிட்டிலையும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் சூப்பரான ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நம்மளோட தோட்டத்தில் விளையிறத டைரெக்டாக எந்த கலப்படமும் இல்லாமல் கொடுக்குறோம். இந்த ஜாதி பத்திரியில் சீக்கிரமாக ஜாதிக்காலையும் ஜாதி பத்திரியும் நான் ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ரெடி பண்ண போகிறேன். அதை சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு மாதம் ஃபுல்லாக நான் வந்துட்டு டெய்லி அப்ளை பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் வந்துட்டு சேல் பண்ண போகிறேன். அதனால் ஸ்கின் கேர் அவ்வளோ ஒரு சூப்பரான நம்ம ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணும், ஈவன் டோன் ஆக்கும். நீங்கள் கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் நம்மளோட ஸ்கின் வந்து அவ்வளோ ஈவன் டோன் ஆகும். அதே மாதிரி இந்த பெப்பர் வந்து நான் நிறைய விஷயத்தில் சொல்லிட்டேன். பெப்பர் வந்துட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து 1 கிலோ 2 கிலோ 10 கிலோ அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அவ்வளோ ஸ்டாக் நம்ம வச்சுருக்கோம். எவ்வளோ பேருக்கு வேணுமோ அவ்வளோ பேருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் காண்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன். ஓகே, இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு வந்துட்டு தயவுசெய்து கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லாரோட டவுட்டையும் நான் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டாட்டா, பை பை, see you.